மதுரை தெற்கு தொகுதியில் கே சீனிவாசனை டிக் செய்யும் பாஜக. சொந்த பணத்தில் மக்களுக்கு சேவை செய்வதே முழு நேரம் வேலை. பிறவிலேயே செல்வேந்தரான யார் இந்த கே ஸ்ரீனிவாசன்? மதுரையில் உள்ள 10 சட்டசபை தொகுதியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் முதல் தொகுதி என்பதில் முதல் இடத்தில் இருப்பது மதுரை தெற்கு தொகுதிதான். அந்த வகையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் மதுரை தெற்கு தொகுதியை பாஜக எந்த வகையில் விட்டுக் கொடுக்காது என்பதால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் மதுரை தெற்கு தொகுதியில் வேட்பாளர் களமிறக்கப்படுவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் கே ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு பாஜக சீட் வழங்க இருக்கிறது என்கிற தகவல் வெளியானதும் கே ஸ்ரீனிவாசன் குறித்த தகவலை சேகரிக்க நமது குழுவினர் களத்தில் இறங்கினார்கள். இவரை பற்றி பல தகவல் அறிந்து இந்த உலகில் இப்படியும் ஒரு மனிதரா என்று ஆச்சரியப்படும் வகையில் மீடியா வெளிச்சம் இல்லாமல் தற்பெருமையை விரும்பாமல் கே ஸ்ரீனிவாசன் செய்த மக்கள் சேவையும் இவர் செய்த சாதனையும் வியப்படைய செய்கிறது. கட்சியில் பொறுப்பு வாங்கி கொண்டு சோஷியல் மீடியா மூலம் தன்னைத்தானே ப்ரமோட் செய்து கட்சி நிர்வாகிகளுடன் வசூல் செய்து காருக்கு டீசல், காருக்கு இன்சூரன்ஸ் என அட்டை பூச்சி போன்று கட்சி நிர்வாகிகள் ரத்தத்தை உறிஞ்சும் ஒரு சிலர் இருக்கும் இந்த அரசியல் களத்தில் தனக்கு சொந்தமான சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள இடத்தை மதுரையில் பாஜக கட்சி அலுவலகம் கட்டுவதற்காக சில லட்சங்களுக்கு மட்டுமே கொடுத்தவர்தான் இந்த கே ஸ்ரீனிவாசன். பாஜகவின் முன்னாள் மாவட்ட தலைவர், மாவட்ட அமைப்பு செயலாளர் என பல பதவிகளை வகித்து வந்த கே ஸ்ரீனிவாசன் RSS கேம்ப் முடித்த ஒரு சுய சேவகன் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் ஒவ்வொரு முறையும் நடக்கும் மீனாட்சி அறுவடை திருவிழாவில் பட்டியல் சமூக மக்கள் சுமார் 5000 பேரை அழைத்து பந்தியில் அமர வைத்து தன்னுடைய சொந்த பணத்தில் சிறப்பான விருந்து அளித்து வருகின்றவர் தற்பொழுது மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட இருக்கும் கே ஸ்ரீனிவாசன். பிறவிலேயே செல்வந்தரான கே ஸ்ரீனிவாசன் சொந்த வீடு இல்லாமல் இருக்கும் அப்பள தொழிலாளிகளுக்கு மதுரை சிந்தாமணி பகுதியில் தன்னுடைய தந்தை கண்ணன் பெயரில் கண்ணன் காலனி என்கிற ஒரு காலனியை உருவாக்கி அதில் வீடு கட்டி மிக குறைந்த விலையில் அப்பள தொழிலாளிகளுக்கு வீடுகளை வழங்கி வருகின்றவர்கள்தான் இந்த கே ஸ்ரீனிவாசன். குறிப்பாக பணம் விவகாரங்களில் பாஜக தலைமையின் நம்பிக்கையை பெற்ற கே ஸ்ரீனிவாசன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரையில் பாஜக போட்டியிட்டது. அப்போது கே ஸ்ரீனிவாசன் கையில் தேர்தல் செலவுக்காக ஒப்படைக்கப்பட்ட பணத்தில் மீதம் இருந்த மிகப்பெரிய தொகையை கோட்ட பொறுப்பாளரிடம் திரும்ப கொடுத்து கையொப்பம் பெற்றவர். அந்த அளவுக்கு மிக நேர்மையாகவும் பாஜக தலைமைக்கு நம்பிக்கையாகவும் இருக்கக்கூடிய கே ஸ்ரீனிவாசன் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானால் அவருடைய MLA சம்பள பணத்தையும் மக்களுக்கான சேவை பணிக்கே பயன்படுத்துவார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை என்கிறார்கள் பாஜகவினர். தற்பொழுது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவராக இருக்கும் திருமாரஞ்சி 2001 காலகட்டத்தில் மதுரையில் மதுரை மாவட்ட இளைஞரணி தலைவராக இருந்தபோது இளைஞரணி பொதுச் செயலாளராக இருந்தவர் கே ஸ்ரீனிவாசன். அந்த காலகட்டத்தில் நடந்த குஜராத் பூகம்பத்தின் போது தன்னுடைய சொந்த பணத்தை நிதியாக அனுப்பியது மட்டுமல்லாமல் திருமாரஞ்சி உடன் இணைந்து மதுரை முழுவதும் சுற்றி மக்களிடம் பெற்ற நிவாரணப் பொருட்களை குஜராத் நிவாரணத்திற்கு அனுப்பியவர்கள் இவர்கள் இருவரும். அந்த வகையில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக பாஜகவில் இருக்கும் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்த கே ஸ்ரீனிவாசன் முக்குளத்தோர் சமூகத்திற்கு அடுத்தபடியாக அவர் சார்ந்த சமூகம் பெரும்பான்மையாக இருக்கும் மதுரை தெற்கு தொகுதி வேட்பாளராக பாஜக அவரை டிக் செய்துள்ளதாக வரும் தகவல் மதுரை பாஜக நிர்வாகிகள் மற்றும் மதுரை தெற்கு தொகுதி மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து வருகிறது. இது குறித்து மதுரை பாஜக ஆதரவாளர்கள் மனநிலை எப்படி உள்ளது என்று தெரிந்து கொள்ள பாஜக வட்டாரங்களில் விசாரித்ததில் அவர்கள் நம்மிடம் பேசுகையில் ஒரு சிலர் களத்திற்கு வராமல் மீடியா பப்ளிசிட்டியை வைத்துக்கொண்டு வசூல் வேட்டையில் தீவிரம் காட்டுவது, தன்னுடைய அல்லக்கைகளை வைத்து ஃபேக் ஐடி மூலம் தனக்கு பிடிக்காத பாஜக தலைவர்கள் பற்றி அவதூறு பரப்புவது, இதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பற்றி கூட ஒரு செய்தி சேனலில் அவதூறு பரப்பும் வகையில் செய்தி வெளியிட செய்து வரக்கூடிய ஒருவருக்கு எங்கே பாஜக தலைமை சீட் கொடுத்து விடுமோ என்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருந்தது. ஆனால் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் சேவையில் கொடை வள்ளலாக மதுரை தெற்கு தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்ற கே ஸ்ரீனிவாசனுக்கு மதுரை தெற்கு தொகுதியை பாஜக தலைமை டிக் செய்துள்ளதாக வெளியான தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கிறது என தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் பாஜக ஆதரவாளர்கள். உங்கள் தின சேவல்.